ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணணும். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த பிரண்டை குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் சிறந்த மருந்தாக செயல்படுது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த பிரண்டை எடுத்துக்கலாம். நீர்க்கட்டி அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால அது குறையும். மாதவிடாய் பிரச்சனைகளும் தீரும். நான் இதுக்கு 4 பல்லு பூண்டு, 1/2 கப் வெங்காயம், 1/2 கப் தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 2 பீஸ் தேங்காய், அதுக்கப்புறமா இந்த பிரண்டையை குட்டி குட்டியாக நறுக்கி நார் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் எப்படி நறுக்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் கிளிப்பில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் கலந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் புளி. இதுக்கு நீங்கள் நிறைய புளி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரண்டையில் ஒரு விதமான கரகரப்பு இருக்கும். அதை நம்ம தொகையில் அரைச்சி சாப்பிடும்போது நமக்கு தொண்டையில் கரகரப்பு இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா தான் நான் பிரண்டையை கிள்ளி நார் எடுக்க போகிறேன். இதுக்கு கத்தியும் யூஸ் பண்ணலாம், நம்ம கையாலவும் பண்ணலாம். பிஞ்சாக இருந்ததை நம்ம கையிலே எடுத்துடலாம். இந்த மாதிரி நார் எடுத்துட்டால் போதும். ரொம்ப நம்ம க்ளீன் பண்ண வேணாம். எதுக்காக நம்ம எண்ணெய் கையில் தடவுறோன்னா, இந்த பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணும்போதே நம்ம கை குத்தும். அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் அப்ளை பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்கள் கை குத்தல்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ ரொம்பவே மிகுந்த மருத்துவ குணம் இருந்தது. இப்போது கடாயில் நான் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க அந்த பிரண்டையை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து 1 பை 1 ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணணுன்றதை நான் இதில் காட்டுறேன். அதனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஆற விட்டு நான் மிக்சியில் விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த தொகையில் நீங்கள் சூடான சாதம், இட்லி, தோசை இதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரண்டை துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.